கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஆரம்ப ஜெபமாக நம் மத்தியில் உள்ள இம்மானுவேல் ஐயா முன்பதாக வந்து நம்முடைய ஜெபத்தில் வழிநடத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது நாங்கள் கூடியிருக்கும் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீன். கர்த்தருடைய கருத்துக்குள்ள இந்த வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக சகோதரன் ஜெப்லி இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே மகனோடு நிறந்துள்ளோம். ஆண்டவரே, அவர் கொடுக்க போகிற செய்தியும் ஆண்டவர் நடத்த போகிற ஆராதனையும் ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கு நீர் கிருபை செய்தலும். ஆண்டவரே, கலந்து கொண்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த கூடுகளை உங்களுடைய பிரச்சனை முழுமையாக இருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? நானும் சந்தோஷமாக தான் இருக்கேன். இதனுடைய முதலாவது என்னை தியாலஜிக்கல் ஸ்டடீஸில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் நான் நடத்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வேளையிலும் நம்ம ஆரம்ப பாடலாக ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்லாம் உற்சாகத்தோடு கைகளை தட்டி பாடுவோம். சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. எல்ஷடாய் சர்வ வல்லவர், என்னை வாழ வைக்கும் நல்ல தெய்வமே. எல்ஷடாய்
சர்வ வல்லவர் என்னை பெருக செய்த பெரிய தெய்வமே. ஆமென். கைகளை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துவோமா? இன்னும் உற்சாகமாய் அடுத்த பாடலாக யெகோவா ஈரே என் தேவன் தேவைகளை அவன் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேல் என்ற பாடலை சந்தோஷமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கைகளை தட்டி யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கலிருந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கலிருந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என் தேவன் யெகோவா ரஃபா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரஃபா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போது சந்தோஷமாயிட்டீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். இப்பொழுது நான் முறையாக வாசிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 115.
நாம் எழுந்து நின்று ஒரு முறையாய் வாசிப்போம். நாம் நின்ற வண்ணமாக 115வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். கடைசி வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நாம் நின்றவாறே ஒரு சில ஜெப குறிப்புகளை ஜெபிப்போம். 3 மிஷினரி குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் வழிநடத்த நம் மத்தியில் அரிக்கா பிரதர் வந்து ஜெபத்தில் வழிநடத்துவோம். Here are some of the prayers requests from the preacher to intercede. These are some of missionaries who have been in Lord mission in Andhra, Orissa border, Adivasi tribe from the past 15 years. Firstly for M. Tadraju. He having problem about their agriculture land politically. Pray for their agriculture land problem to be solved and their agriculture business to grow. And second missionary, T. Ganesh. He having serious health issue from the past 3 years and pray for their children's studies. And third one, A. Apparao. He was a missionary. Pray for the family financial and spiritual growth and remembers his congregation in your prayers. I will pray in Telugu. పరిశుద్ధుడు 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 నిత్యము దూతలు చేయకొని ఆడబడుతున్న మా గొప్ప తండ్రి, మీ యొక్క ప్రశస్తమైనటువంటి ఉన్నతమైనటువంటి నామానికి వందనాలు తెలియజేస్తా ఉన్న ప్రభువా, కృతజ్ఞతాస్తులు చెల్లిస్తూ ఉన్నాను ప్రభువా. ఈ ఉదయకాల సమయంలో తండ్రి ఇట్టి రీతిగా మరి ఒకసారి మీ యొక్క పాదపీఠముల చెంత మమ్మల్ని అందరినీ ఏకముగా కూడబెట్టి మిమ్మల్ని స్తుతించడానికి, ఘనపరచడానికి, మహిమపరచడానికి మాకు ఇచ్చినటువంటి సదావకాశ సమయాన్ని బట్టి మీకు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లిస్తున్నాం ప్రభువా. నాయనా, ఈ సమయంలో ఇదిగో నన్ను తండ్రి, మరి ఆంధ్ర ఒరిస్సా ప్రాంతంలో, ఆ యొక్క బార్డర్ ప్రాంతంలో, కొండ కోన మారుమూల గిరిజన ప్రాంతాలలో అనేక మంది మిషనరీలు ఉన్నారు. అందులో ప్రాముఖ్యంగా ఒక 3 మిషనరీల కొరకు ఈ సమయంలో తండ్రి మీ యొక్క పాదపీఠముల చెంత నేను సమర్పిస్తున్నాను ప్రభువా. ఎం తాటరాజు గారు, అదేవిధంగా గణేష్, అదేవిధంగా సహోదరులు ఏ అప్పారో పాస్ట్ గారు, వారిని జ్ఞాపకం చేసుకోండి ప్రభువా. మరి తాటరాజు గారు కుటుంబంలో తండ్రి ఆయన ఎదుర్కొంటున్నటువంటి కుటుంబ సమస్యల్లో ప్రధానమైనటువంటి సమస్యగా ఆయన ఒక భూస్థలమును కొరకు అనేక ఇబ్బందులు గురవుతూనే ఉన్నారు ప్రభువా. ఒక మంచి మిషనరీగా ఆయన ఎదుగుతూ ఉన్నప్పటికీ అనేక శోధనలతో సాతానుడు గురి చేస్తున్నటువంటి అనేక ఇబ్బందులకు ఆయన గురవుతూ ఉన్నారు ప్రభువా. దయచేసి ఆ ప్రాబ్లంని మీరు సాల్వ్ చేయండి.
అదేవిధంగా ఆయనకి మీరు ఇచ్చినటువంటి సంతానం బట్టి కృతజ్ఞతాస్తులు చెల్లిస్తున్నాను ప్రభువా. ఆయన కుటుంబాన్ని జ్ఞాపకం చేసుకోండి, ఆయన సంతానాన్ని జ్ఞాపకం చేసుకోండి. ఆయనకి మీరు ఇచ్చినటువంటి తండ్రి కుమారులు కుమార్తెలను జ్ఞాపకం చేసుకోండి ప్రభువా. ఆ వారి యొక్క చదువు నిమిత్తం అంతట్లోనే మీరు సహాయం చేయండి తండ్రి. చిన్నపిల్లలు మొదలుకొని పెద్దల వరకు తండ్రి ఆ కుటుంబంలో నివసిస్తుండగా తండ్రి, ప్రధానంగా పిల్లలను ఈ యొక్క బాల్యేచ్ఛల వయస్సు నుంచే తండ్రి వారిని మొక్కై వంగే విధంగా సహాయం చేయండి ప్రభువా. ఈ సమయంలో తల్లిదండ్రులకు ఏ విధంగా విధేయతగా ఉండాలో, ఏ విధంగా భయపడి ఉండాలో, ఏ విధంగా అణిగి సనిగి ఉండాలో వారికి నేర్పండి ప్రభువా. ఆత్మీయంగా వారు రాబోయే దినంలో గొప్ప ఎదుగుదలకు సహాయం చేయండి. వారి యొక్క తండ్రి విధంగా పిల్లలను కూడా తండ్రి మీ యొక్క పరిచర్యలో మీరు పిలువమని ప్రార్థన చేస్తూ ఉన్నాను ప్రభువా. అదేవిధంగా టీ గణేష్ పాస్టర్ గారి కోసం ప్రార్థన చేస్తూ ఉన్నాం. కనీసము గత 3 సంవత్సరాలు బట్టిగా అనారోగ్యంతో బాధపడుతూ ఉన్నారు ప్రభువా. మంచాన పడినటువంటి మిషనరీని మీరు జ్ఞాపకం చేసుకోండి తండ్రి. ఈ యొక్క లోకంలో మీరొక్కరే తండ్రి పరమ వైద్యులు. మీ చేతిలో అనేకమైనటువంటి అద్భుతాలు ఉన్నాయి ప్రభువా. మీ దగ్గర అనేకమైనటువంటి శక్తులు ఉన్నాయి ప్రభువా. తండ్రి, మీరు సిలువపై కార్చినటువంటి మీరు రక్తము చే తండ్రి, ఒక్క రక్తపు బొట్టైన తండ్రి తనపై మీరు ప్రోక్షించి సంపూర్ణ ఆయుష్ ఆరోగ్యాన్ని మీరు నింపమని ప్రార్థన చేస్తున్నాం తండ్రి. సంపూర్ణ స్వస్థత మీరు అనుగ్రహించండి. ఆయనకి మీరు అనుగ్రహించినటువంటి సత్యమನ್ನು బట్టి జ్ఞాపకం చేసుకుంటున్నాం ప్రభువా. తండ్రి, తన జ్ఞాపకం చేసుకోండి. సంపూర్ణ ఆయుష్ ఆరోగ్యం మీరు నింపండి ప్రభువా. అదేవిధంగా తండ్రి, ఏ అప్పారో సేవకుడి కొరకు ప్రార్థన చేస్తా ఉన్నాం ప్రభువా. తన సంఘముని కొరకు ప్రార్థన చేస్తా ఉన్నాం ప్రభువా. తన సంఘాన్ని జ్ఞాపకం చేసుకోండి ప్రభువా. తన సంఘంలో ఉన్న ప్రతి ఒక్క బిడ్డని జ్ఞాపకం చేసుకోండి. ప్రతి ఒక్క విశ్వాసులందరికీ జ్ఞాపకం చేసుకోండి ప్రభువా. యేసయ్య, మీ సన్నిధి నుండి ఎడమకి కానీ కుడికి కానీ తొట్రెళ్ళకుండా, ముందుకు కానీ వెనక కానీ వాలిపోకుండా మీ యొక్క సన్నిధిలో స్థిరంగా నిలబడటకు ఆ యొక్క సంఘంలో ఉన్న ప్రతి ఒక్క విశ్వాసులందరినీ మీరు గట్టిగా పట్టుకోమని ప్రార్థన చేస్తా ఉన్నాం ప్రభువా. తన యొక్క సేవ పరిచర్య అంతట్లో మీరు సహాయం చేయండి. తన యొక్క నడవడికలంతట్లో మీరు సహాయం చేయండి. ఆ కొండ మారుమూల ప్రాంతాల్లో తన ప్రయాణం చేస్తుండగా, కాలినడకలంతట్లో ఆయన వెళ్ళి వస్తుండగా తను మీరు సహాయం చేయండి. మరి ముఖ్యంగా తండ్రి, వీరికి అందరికీ తండ్రి జ్ఞాపకం చేసుకొని, అనేకమైనటువంటి మిషనరీలు కూడా జ్ఞాపకం చేసుకొని పరిచర్య చేయటానికి తండ్రి వారిని గొప్పగా బలంగా మీరు వాడుకోమని ప్రార్థన చేస్తున్నాం ప్రభువా. బలహీన పడిపోకుండా, వెనుకదీరి పడకుండా, దిగజారి పడిపోకుండా బలంగా మీరు వాక్యము ద్వారానే వారిని మీరు పట్టుకోమని ప్రార్థన చేస్తున్నాం ప్రభువా. తండ్రి, ఈ ప్రార్థనలో మీరే మహిమ కీర్తి ప్రభావం పొందుకోండి. ఈ ప్రార్థన ద్వారాను తండ్రి అనేకులకు సాక్షిగా తండ్రి ఈ యొక్క ఎంటీఎస్సీ కార్యక్రమంలో, ఈ యొక్క ఎంటీఎస్సీ కాలేజీలో, ఈ యొక్క కార్యక్రమంలో తండ్రి జరుగుతున్న ప్రార్థనను బట్టి అనేకులకు తండ్రి మాదిరికరంగా మమ్మల్ని వాడుకోమని ప్రార్థన చేస్తున్నాం ప్రభువా. ఈ ప్రార్థనలో మీరొక్కరే మహిమ కీర్తి ప్రభావం పొందుకోమని మా ప్రియ రక్షకుడైనటువంటి యేసుక్రీస్తు నామమున ప్రార్థిస్తున్న మా పరలోకపు తండ్రి, ఆమేన్. எல்லோரும் அமரலாம். இப்பொழுதும் வேத பாடம் வாசிக்கலாம். The scripture portion chosen from the letter to the Hebrews, chapter 11, verses 6 to 20. Hebrews, chapter 11, verses 6 to 20. And without faith it is impossible to please God, for whoever would approach him must believe that he exists and that he rewards those who seek him. By faith Noah, warned by God about events as yet unseen, respect the warning and built an ark to save his household. By this he condemned the world and became an heir to righteousness, that is the accordance with faith. But faith Abraham obeyed with he was called to set out for a place that he was received as an inheritance, and he set out not knowing where he was going. But faith he stayed for a time in the land he had been promised, as in a foreign land, living in tent, as did Isaac and Jacob, who were here with him of the same promise. For he looked forward to the city that has foundation, whose architect and builder is God. By faith he received power of procreation, even though he would
too old, and Sarah herself was barren, because he considered him faithful who had promised. Therefore, from one person, and this one as good as dead, descendants were born, as many as the stars of heaven, and as the innumerable grains of sand by the seashore. All of this died to the faith without having received the promises, but from the distance they saw and greeted them. They confessed that they were strangers and foreigners on the earth. For people who speak in the way make it clear that they are seeking a homeland. If they had been thinking of the land that they had left behind, they would have had opportunity to return. But as they desire a better country, that is a heavenly one, therefore God is not ashamed to call their God. Indeed, he has prepared a city for them. By faith Abraham, when put it the test, offered up Isaac. He who had received the promise were ready to offered by his only son, of whom he had been told, "It is through Isaac that a descendant shall be named for you." He considered that fact that God is able even to raise someone for the dead, and frequently speaking, he did receive him back. By faith, Isaac invocated blessing for the future, and Jacob and Esau. May God bless this word. Amen. ஆமென். இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் யாவரும் எழுந்து நின்று லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அண்ட் வர்ஷிப் அவர் லார்ட். He gave this day, He blessed with His grace. அதை எண்ணி நாம் நன்றி செலுத்தும் விதமாக நாம் ஒவ்வொருத்தரும் வாய்களை திறந்து கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துவோம். அவருடைய நம்மளை அழைத்த அந்த அழைப்பிற்காக நன்றி செலுத்துவோம். இங்கே நின்று அவருடைய துதிக்கும்படியாய் அவரை பாடும்படியாய் வைத்த அந்த கிருபைக்காக அவரோட நோக்கத்துக்காக நன்றி செலுத்துவோம். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை முழு மனதோட பாடுவோம். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி ஓ அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, உங்க பிரசனம்தான் எனது முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி, உங்க பிரசனம்தான் முகவரி, உங்க பிரசனம்தான் எனது தகுதி. ஆமென். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் பிரசனத்தினால தகுதிப்படுத்தியிருக்கார். விசுவாசிகளின் கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே, எங்களை தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி அப்பா.
உங்கள் பிரசன்னை எங்கள் மேல் வந்ததுக்காக நன்றி அப்பா. ஒருபோது எங்களை விட்டு இந்த பிரசனம் நீங்காதபடி அப்பா இந்த பிரசனத்தை எங்கள் மேல் வைக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. எங்களோடு இருந்து அப்பா இயேசுவே நீங்கள் அப்பா நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போதப்பா, அதை விசுவாசிக்கிறோங்க. ஒவ்வொருத்தரும் ஆண்டருக்கு நேராக கைகளை நீட்டி உண்மை போல் அன்பு வைக்கிறவங்க யாருமே இல்லைப்பா. இங்கே உண்மை போல் அப்பா அன்பு செலுத்துகிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைப்பா. மனிதர்கள் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாலும் கூட இருந்து பக்கத்தில் நின்று ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் எங்கள் மேலே எங்களை கவனிக்கலைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. அந்த அழகுள்ள குணத்திற்காக நன்றி செலுத்துவோமா. நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டு உம்மழகாலின் அவமானங்கள் மாற்றினே, தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாற்றினே. என் அருகில் நெருங்க உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே. என்னை உமதாக மாற்றினீரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன், பூரண அழகே. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. அன்பே நேசுவே, அழகே நேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே இயேசுவே, அழகே இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே இயேசுவே, அழகே இயேசுவே, அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அழகில் மிகவும் சிறந்தவரே, அழகே இல்லா பூரணரே. உங்க அன்பிற்குள் துளைந்து போறேன், உங்க நினைப்பால உயிர் வாழுறேன், பூரண அழகே. அன்பும் நெருக்கம் இருந்த எங்கள் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் தேவனப்பா எங்கள் மத்தியில் வந்து உங்கள் பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. மீதியாக இருக்க காரியங்களை உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்கள் பேசும்படியாக செபிக்கிறோம்ப்பா. எங்களை மறுத்து நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் திருக்கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் தகுதிப்படுத்திருக்கீங்க, அந்த தகுதிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா. தாழ்த்தி வெறுமையாக்குறோம். மாறாத கிருபப்பா எங்கள் மேல் மூடும்படியாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Let us all be seated and get ready to ourselves to hear God's word. Praise be to God. I thank God for making me to stand here to share His word to you, to all in this morning. I would like to speak the topic about faith. As we are all Christians, faith is very important in our Christian life. But how is our faith? But how is our faith life now? Can anyone read Hebrews
chapter 11, verses 6. Amen. Amen. Hallelujah. If you examine this verse deeply, it says that overall getting close to God, God is expecting those people to be strong in believing the God is there for us, and when we start to seek Him, surely, எப்படி கண்டிப்பா we need to believe that He reward us. Importantly, in this morning, we are going to focus on 3 people. They are in Bible. I would like to title my sermon as Called by Faith. Called by Faith. விசுவாசத்தினால் அழைக்கப்பட்டவர்கள். My first subtopic is the faith of Abraham. Amen. Faith of Abraham. I would like to share the Abraham's things what they happen in this life. Let we all turn our attention to Hebrews chapter 11 verse 8. It says, by faith Abraham obeyed when he was called to set out for a place that he was to receive an inheritance, and he set out not knowing where he was going. Not knowing where he was going. When we look on to Abraham's life, God was saying to Abraham that, leave everything and do as my instructions what I give to you. Leave everything and do as my instructions what I gave to you, and He will guide you to the promised land. So, by faith, Abraham obeyed to the God's instructions and went to the land, and he obeyed to God's word. So, God gave a child to him as He promised before, and He honored Abraham's faith. Then, by faith of Abraham, he ready to give his only begotten son Isaac as a sacrifice to God. In that, he got victory in the best test of faith. Amen. Abraham ready to give Isaac as a sacrifice to God, and he got victory in the test of faith. As we also being in the faith ministries in these days, we could stand affirm in the faith much as Abraham. Bible says in Hebrews chapter 11 verses 1. Now faith is the assurance of things hoped for, the convictions of things not seen. We could be assurance of hope for. Amen. I would like to share my second subtopic. It's faith of Noah. Faith of Noah. We're going to see Noah's faith upon God. In Hebrews 11, chapter 11, verses 7. By faith Noah, warned by God about events as yet unseen, respected the warning and built an ark to save his households. By this he condemned the world and became an heir to the righteousness that is in accordance with faith. Amen. God given a divinely warning to Noah that the flow of rain, Noah didn't see the rain before in his life, before coming the rain, though he believed the God's warning and moved with the godly fear. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே அவன் போகிறான் பயத்தோட, with godly fear. Then he prepared
an ark perfectly as God commanded to him, and saying his households. And the verse clearly says that he condemned the world. Jesus and his disciple of Apostle Paul also mentioned about Noah. As a preacher of righteousness to the ungodly people, it seems he was preached nearly 120 years to the ungodly people, as this Noah became an heir to the righteousness. Dear people of God, whenever we get the God's warning, we have listened to it and obey His commandments and do in our actions, we will become the heir to the righteousness. My third subtopic is faith of Moses. Faith of Moses. Can anyone read Hebrews chapter 11 verses 24 to 26? Hebrews 11, 24 to 26 verses. Amen. Moses refused to call himself as son of Pharaoh's daughter by his faith. But faith makes us to refuse our pride of worldly things and lead us to life which is fully dependable on God. Amen. Moses didn't focus on the worldly pleasure. Instead, he chose to be mistreated along with the people of God. சுகுதரமான வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவருக்காக அவர் கூப்பிட்டதுனால எந்த எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கஷ்டமான வாழ்க்கையை விட்டுட்டு இடுக்கமான வாசல் வழியாக வந்திருக்கான். As Apostle Paul also says, but whatever gain I had counted as loss for the sake of Christ. Amen. Moses lost the greater things for the Christ's sake. When our focus on worldly pleasure lead us to self-centered life. The focus of the suffering for Christ's sake lead us to Christ-centered life. Hallelujah. As we are the ministers of Christ, we would have the faith which is fully dependable on God. Amen. Finally, we need to stand firm in faith like Abraham. In our ministry life, Abraham was strong in faith, so that's why he was known as the father of faith. And then Noah believes the God's voice, which he didn't see before in his life, and obeyed what God had said to him. So God saved Noah and his family from a massive storm. Finally, in the life of Moses, he sacrificed himself and obeyed God's word and saved the people of Israel from the Calvary. When we look on to these characters, this man of God, they obeyed to God's word and they kept their faith on God wholeheartedly, so they being blessed and they are the inheritance. இந்த காலை நேரத்திலையும் அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும். யார் மூலமாக அழைக்கப்பட்டோன்னா தேவாதி தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கார். இந்த 3 பேரோட விசுவாசம் வேறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, Hebrews chapter 12 verse 1. Can anyone read?
ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆமென். இன்ற நாளையும் இந்த ஒரு வசனத்தை வைத்து உங்களுக்கு முன்பாக வைத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை அழைப்பை எண்ணி பொறுமையோடு ஓடுங்க. தேவன் இந்த 3 பேர் கூட இருந்த மாதிரியே உங்கள் கூடயும் இருப்பார், நம்ம கூடயும் இருப்பார். அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க இப்போ எழுந்து நின்று, எல்லோரும் எழுந்து நின்று, எந்த நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன் என்ற ஒரு பாடலை முழு மனதோடு, ஏன்னா ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்புறீங்களா? ஆண்டவர் இல்லைனா நம்ம ஒன்றுமே இல்லை. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. மீண்டும் எங்கள் பார்த்தபடியாக நிறைய வருகிறோம்ப்பா. இந்த நாளில் தேவனப்பா நாங்கள் கேட்ட செய்தியப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உபயோகப்படுத்த தேவன் உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் தேவனப்பா உங்கள் ஆசீர்வதிக்கு கரங்கள்னால அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரும் தொடும்படியாக செபிக்கிறோம்ப்பா. உங்கள் நான் மாத்திரம் மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் அப்பா அவருடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. காலேஜுக்காக ஜெபிக்கிறோம், காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் அப்பா ஊழியர்களாக அப்பா எங்களுக்கு ப்ரொஃபஸருக்காக நீங்கள் வைத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. காலேஜ் நீச்சலாக நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இந்த நாள் வரைக்கும். இந்த இத்தனை வருஷங்கள் தேவனப்பா எங்களை நீங்கள் பாதுகாத்து வழிநடத்திருக்கீங்கப்பா. சேஃப் ஜோனில் இருக்கோம்ப்பா. எங்களை ஊழிய பாதையில் தேவனப்பா எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்ப்பா. தேவன் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. உங்கள் திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீரே பார்த்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி கன மகிமையாக ஒருங்கே செலுத்துக்கிறோம்ப்பா. ரட்சகர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களாலே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நன்றியுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நாம் அனைவரோடும் சதா காலங்கள் தங்கி தாவரிப்பதாக. ஆமென். அவர் சொல்லியதை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார். அவர் வசனித்ததை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார். அவர் சொல்லியதை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார். எனக்கு வசனித்ததை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார். பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமார புத்திரனும் அல்ல. பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமார புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியதை நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து